அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் இருப்பதால் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்திக்கு தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் அவர் நேரில் ஆஜராகி இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் உள்ளிட்டவருக்கும் இதே போன்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி. இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அந்த தலைமை தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸில் என்ன இருக்கிறது, இவர் தரப்பு வாதம் என்ன என்பது தொடர்பாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், வணக்கம் சார். தலைமை தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அப்புறம் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கு, நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சரி, ஓபிஎஸ் ஜிபிஎஸ் மேட்டர் எல்லாம் பேசியிருக்கோம் நம்ம. அது என்னுடைய மனு தான் அதிகமா அங்க இருந்தது எலெக்ஷன் கமிஷன்ல. சரி சரி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மனுக்கள் பெண்டிங்ல இருந்தது. சரி, கடைசியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்ச் மாதம் நான் ஒரு கேஸ போட்டு இது மாதிரி பெண்டிங்ல இருக்கிற சிவில் டிஸ்பியூட் ரெட்டலையை ஒதுக்கூடாதுன்னு போட்டிருந்தேன். சரி, அப்ப வந்து அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம கருத்தை கேட்டபடிதான் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு. ஆனா இப்ப பழனிசாமி மாத்திரம், எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் இது வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் மாத்திரம் கேண்டிடேட்டை போட்டு ஓபிஎஸ் போடாதால அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. சரி, ரெட்டையிலைய ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அது பர்மனண்டா ஒதுக்குறது இல்ல. இது சின்னம் சம்பந்தமானது. ஆனா ஒவ்வொரு தடவையும் உத்தரவை மீறிட்டாங்க. பொதுக்குழு கூட்டுறதுக்கோ பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கூடாதோன்னு தொடர்ந்து மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவினுடைய எதிரொலிதான் இப்போ இங்க இந்த சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் கொடுத்தது தீர்ப்பு. அந்த அடிப்படையில இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் நீங்களும் வாங்க, 24ஆம் தேதி 11 மணிக்கு நீங்களும் அப்பீர் ஆகணும், உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு லெட்டரை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையத்து உத்தரவுப்படி இங்க இருக்க தேர்தல் ஆணையர், அப்புறம் கிருஷ்ணகிரி கலெக்டர், ஒசூர்ல இருக்க என் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப இல்ல நீங்க டெல்லியில இங்கே சார், இங்க ஆஜராகணுமா அங்க ஆஜராகணுமா? இல்ல டெல்லியில. ஆனா இந்த வழக்கு வந்து இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கா இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான வழக்கா சார்? இருக்குல்ல. இல்ல நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. அது எல்லாமே எல்லாம் வரும். சரி, இப்ப பொதுச் செயலாளர் இரட்டை இலை மட்டும் தான் சார் அனுப்பியிருக்காங்க. அந்த அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பாக நீங்க தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அது தொடர்பாக என்னுடைய மனுல எல்லாமே வரும் கண்ணன். அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது ஒரு பொதுக்குழு நடக்குதுன்னா முன்னாடியே சைன் வாங்கிக்குவாங்க. ஆமா, ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பின்னாடி சைன் வாங்குறது இல்ல. சரி, அதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையத்தை மீறி என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அத்தனையும் சுட்டி காட்டி மனுக்களை கொடுத்திருக்கேன். ஆகவே ஒரு ரெட்டையில மாத்திரம் இல்ல, இது கட்சிய பொதுச் செயலாளர் போட்டது தப்புன்னு கொடுத்திருக்கேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லி சிவில் கோர்ட்ல பெண்டிங் இருக்க விஷயம், இவரை பொதுச் செயலாளர் போட்டுக்கிறது, இவரே பொதுக்குழு கூட்டிக்கிறது, இது எல்லாமே நான் வந்து கோர்ட் விதிமுறையை மீறினது, ஆணையம் மீறினது. அது அத்தனைக்கும் நம்ம புகார் கொடுத்தோம். 1-2 எல்லாமே இருக்காது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு போன பொதுக்குழுல நீங்க அந்த வழக்கு போட்டீங்க. ஆனா இப்ப 2வது ஒரு பொதுக்குழு இப்ப நடந்து இப்ப அதுலயும் தீர்மானம் நிறைவேற்றி அவர் அதை பயன்படுத்திட்டாரு. ஒண்ணு, இன்னொன்னு இந்த ரெட்டை இலையை வந்து 2 தேர்தல பயன்படுத்திட்டாங்க. அதனால இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய வழக்கு வந்து எந்த அளவுக்கு அது பலனளிக்கு சார்? அது இல்ல, இன்னொரு 10 பொதுக்குழுவை கூட்டிக்கிட்டோம் அவர் சௌரியத்துக்கு. அவருக்கு இருக்க ஆளுகளை வச்சு கூட்டிக்கிறாரு. ஒரு 10 பொதுக்குழுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்ல பெண்டிங் இருக்குல்ல, சிவில் டிஸ்பியூட் முடியல இல்ல, எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இருக்கு. சமீபத்தில் நடந்த வழக்குல ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டது தப்புன்னு அவரே மாத்தி கொடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அதுக்கு சமீபத்துல கோர்ட்ல போய் உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்துல நான் போட்டு கொடுத்தது தப்பு, நான் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னு மாத்தி கொடுத்தாருல அவரு. சோ எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னமும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் டிஸ்பியூட் இருக்கு கண்ணன். அது வந்து டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏடிஎம்கே மேட்டர் பூரா டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு.
இவரை இன்னும் அவங்க வந்து பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கல. சோ தட் இஸ் த கேஸ். அதனாலதான் அவங்க கூப்பிடுறாங்க. ஏன் இவர் என்னால வர முடியாதுன்னு சொல்லுங்க பாக்குறேன் நானு. ஆகவே இவர் வந்து அங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எல்லா பிரச்சனைகளும் 24ஆம் தேதி காலை என்னால் அங்கே எழுப்பப்படும். எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். மெஜாரிட்டியை வச்சு முடிவு எடுக்க முடியாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் ஸ்டாண்ட் ஆகும். சரி, அதனால உங்களுக்கு வந்து இதுல வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி முறையிடுவோம். அவங்க வந்து அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆகவே சிவில் டிஸ்பியூட் கேஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் ரெட்டையிலை இனி கொடுக்க முடியாது. அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. ஆகவே இவரை பொதுச் செயலர்னு போட்டுக்கூடாதுங்கிறத அங்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதை நிரூபிப்போம். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். இந்த இரட்டையிலை விவகாரம் தொடர்பாகவும் மற்றும் 24ஆம் தேதி நீங்க நேரில் ஆஜரான பின்னர் அங்கு என்ன அந்த பத்திரத்தில் இந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்தீர்கள், என்ன விளக்கம் கொடுத்தீர்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ.